நமக்கு பக்கத்தில் மதுரையில் நடந்துச்சு முருக பக்தர்கள் மாநாடு. அது என்ன முருக பக்தர்கள் மாநாடுனா என்ன, முருகனுக்கு என்ன கோயில் 6 பட வீடு தமிழ்நாட்டில் தான் இருக்குது, 7வது பட வீடு இங்கே அமைஞ்சிருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து அட்டையில் நடத்தி வச்சுட்டு போனதில் அதில் என்ன இருக்குது? முருகன் மாநாடு எழுப்பொருள் மாநாடு. அதனால் ஏதோ வடநாட்டில் அவர்கள் வந்து இந்த மதத்தை வைத்து சாமிகள் பெயரை சொல்லி ஆசாமிகளை கைப்பற்றின அந்த காரியங்கள்லாம் தமிழ்நாட்டிலும் அது எடுபடும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்களுடைய கணக்கு தப்பு கணக்காகத்தான் போகும். போனவங்களே ஏன் போனோம்னு யோசிக்கிறாங்க. நாங்கள் இப்படி நடந்துச்சுன்னு உள்ளேருந்து வெளியே வர்றவங்களுக்கு நாங்கள் நடந்தது எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எந்த நிலையில் இருக்கிறாங்கன்றதை பாருங்கள். அவர்களை நம்பி இந்த நாடு மக்கள் போனாக்க எங்கே போய் நிற்கும், இந்த மக்களை எங்கே கொண்டு விடுவாங்க, இந்த நாடுடைய இது பெருமை என்ன அந்த அளவுக்கு போய் இருந்தாங்கல்ல. ஆர்பி உதயகுமார் முக்கியமான ஆள் தான் இந்த கட்சியில். அவர் பழனிசாமி சட்டமன்ற தலைவராக இருக்கார், துணைத் தலைவராக அவர் வந்திருக்கார், ஓபிஎஸ் இடத்துக்கு வந்திருக்காரு, அவர் போயிருக்காரு. அப்புறம் ராஜன் செல்லப்பா, செல்லூர் ராஜு, இன்னும் ராஜேந்திர பாலாஜி இதெல்லாம் போயிட்டு அங்கே மாநாட்டில் நடக்குது. விளம்பரமே என்ன பண்ணியிருக்காங்க, திராவிடத்தை வேறறுக்கும் மாநாடுன்னு அது நடக்குது. அது கூட தெரியாமல் நாங்கள் போயிட்டோம், இப்படியெல்லாம் பேசுவான்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னால் இதெல்லாம் யாரை ஏமாத்துறது? இன்னும் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா பல முரண்பாடு இருக்குது. அமித்ஷா சொல்கிறாரு கூட்டணி ஆட்சி தான்றாரு. இவர் வந்து பெரும்பான்மை உறுப்பினர்களோடு நாங்கள் வந்து தனித்த ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறாரு. கூட்டணி மந்திரி சபை இல்லைன்னு இவர் சொல்லவே இல்லைன்னா ஏன் அமித்ஷா சொல்லையில பழனிசாமி பக்கத்தில் தானே இருந்தார். அப்படி இல்லைன்னு மைக்கப்பிடிங்க இவர் சொல்ல வேண்டியதானே. என்ன அமித்ஷா நம்ம உள்ளே பேசுனது என்ன, நீங்கள் வெளியே என்ன சொன்னீங்க, உள்ளே ஒத்துக்கிட்டு வந்து தானே உட்காந்துக்கிட்டு இருக்க. இன்னைக்கு வந்து அவங்க வந்து பாஜகவுடைய பிடியில் இருக்காங்க. தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை, தங்களுடைய உறவினர்களுடைய வழக்குகள் அதில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்றைக்கு பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டார். அதை உண்மையான உணர்வாளர்கள் இன்றைக்கும் அவருடைய நடவடிக்கைகள் திருப்தியாகின்றன. இது நாங்கள் அறிந்த வகையில் எங்களுக்கு கிடைக்கிற செய்திகள். ஓரணியில் தமிழ்நாடு என்பதை இதை வந்து ஒவ்வொரு இதிலேயே தேர்தல்